ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களையெல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் பல உண்மைகளை இங்கே கடவுள் என்ன செஞ்சுருக்காரு அவங்களுக்கு அப்படின்றத எடுத்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி உண்மையான விஷயங்களை அவங்க எங்களோட பகிர்ந்துக்கும் போது இதை நீங்கள் கேட்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிதுன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் இயங்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது முடியுன்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு சாட்சியாக அமைகிறாங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். மேடம், உங்கள் பேர்? என் பேர் அமுதா. அமுதா, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? 13 வருஷமா வந்துருக்கேன். 13 வருஷமாக. அதாவது கோயில் வச்சனால நீங்கள் இங்கே வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் முதலாக வரும்பொழுது யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க? நானாவே இங்கே செந்தில் நகர் கோயில் இருக்குன்னா நானே தேடிட்டு வந்தீங்க. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? உங்கள் டீச்சர்ஸ் காலனியில் நீங்கள் அப்போ இருந்தீங்க. அப்போ கோயிலுக்கு வந்தீங்க. தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. முதல்ல வரும்போது நீங்கள் தொடர்ந்து வரும்போது ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்தார். அப்போ இந்த பர்ஸ் ஏதோ தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு விஷயமா வந்தீங்க. அது என்ன விஷயம்னு பகிர்ந்துக்குங்க. அது பர்ஸ் தொலைஞ்சி மிஸ் ஆயிடுச்சு, தவற விட்டுட்டாங்க. அப்புறம் அப்போவே பாபாவோட வேண்டிக்கிட்டேன். அதாவது சம்பளம் முதல் நாள், சம்பளம் முதல் நாள் அதில் குறைஞ்சது ஒரு 25,000 ரூபாயாவது இருக்குமா? 25,000 ருபீஸ் இருந்துச்சு அவர் சம்பளம் வாங்கிட்டு வந்த பைசா. அது தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னோடனே நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. உடனே இவர்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க. ஆமாம், பாபாடி வீட்டில் நான் வேண்டிக்கிட்டேன். இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிடணும், கிடைச்சிட்டாக்க நான் அதை எடுத்து உங்களுக்கு அன்னதானம் நான் ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு தரேன் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டேன். ஆனால் அவர் அன்னைக்கு சாயந்தரமே கிடைக்க வச்சுட்டாரு. யாரோ ஒருத்தர் பசங்க, ஆமாம், 2 பசங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் அட்ரஸ் இருந்துச்சு, அதில் ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அதை வச்சு கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வேணாங்க. நான் மறுநாள் அப்புறம் இவர்கிட்ட பார்த்துட்டு அன்னதானத்துக்கு உங்களால் அந்த பர்ஸ்லேருந்து ஒரு பைசா எடுத்து அன்னதானத்துக்கு போட்டு போயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறமா என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்தது? அதுக்கப்புறம் அதான் இடம் வாங்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனால் என்னால் இருக்க முடிகிற அளவுக்கு நீங்கள் டீச்சர்ஸ் காலனியில் இருக்கும்போதே இடம் வேணும்னு வேண்டிக்கிட்டீங்க. ஏதாவது ஒரு இடம் வேணும், இல்லைன்னா ஒரு வீடாவது கிடைச்சா பரவாயில்லன்னு வேண்டிக்கிட்டீங்க. வேண்டிக்கிட்டேன். அது அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் பக்கத்துலேயே எங்கேயாச்சும் எனக்கு இடம் கிடைக்கணும், உங்கள் கோயிலுக்கு நான் எப்பயுமே வரணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டேன். அதுக்கிட்டே எனக்கு பக்கத்துலேயே கள்ளிக்குப்பத்தில் தான் இடம் கொடுத்தேன். கள்ளிக்குப்பத்தில் இடம் கிடைச்சிது. வீட்டோட மனை கிடைச்சது உங்களுக்கு. எத்தனை கிரவுண்ட் இருக்கும்? அது கால் கிரவுண்டு வீடு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குன்னு சொந்தமான ஒன்று அமைச்சு கொடுத்தாரு. அதை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே கையோட அந்த ரெஜிஸ்டர் இதை கொண்டு சாமிகிட்ட வச்சிங்க. வச்சு வேண்டிக்கிட்டீங்க. எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்ட்டு என்னால் முடிஞ்சது அவருக்கு செஞ்சேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் பொறுத்து பக்கத்தில் கொஞ்சம் இடம் அது நீங்கள் அந்த அந்த இடம் முடியறதுக்கு முன்னாடி 9 நாள் வந்தீங்களா, 9 வாரம் வந்தீங்களா? 9 நாள் வந்துட்டு அப்புறம் 9 வாரம் வந்தேன். 9 நாள் முதல்ல முடிச்சிட்டிங்க. முடிச்சிட்ட உடனே அது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு வந்துருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே 9 வாரம் தொடர்ந்து வந்தீங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு நன்றியும் சொன்னீங்க. அவருக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணீங்க இல்லையா? பண்ணி கொடுத்தீங்க. நல்லபடியாக கிரகப்பிரவேசமும் முடிச்சுது. அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு ஒன்று வந்தீங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் பொறுத்து பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அது சேர்ந்த மாதிரி வாங்கிட்டோம். அந்த இடத்த விற்கிறதுக்காக வந்தது உங்களை தொட்ட மாதிரி இடம் இருந்தது, அது விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வந்தேன். அப்போ எத்தனை நாள் சுற்றின? அப்போ 9 நாள் சுற்றினியா? 9 நாள் சுற்றினேன். நான் வேண்டிகிட்டு போனேன். எனக்கு நிறைவேறிச்சுன்னா எனக்கு நிறைவேச்சுன்னா அவருக்கு என்ன தேவையோ கொஞ்சம் செய்வேன். அவருக்கு இதுதான் அப்படின்னு செஞ்சுட்டு 9 வாரம் விரதம் இருந்து 9 வாரம் சுற்றிட்டு போவேன். 9 நாள் விரதம் இருந்தீங்க. விரதம் இருந்து அந்த 9 வாரம் சுற்றிட்டு போகிறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற இடமும் உங்களுக்கு கைக்கு கிடச்சிடுச்சு. அதையும் சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிங்க. இதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற நமக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பெரிய விஷயங்கள் தான் இந்த கோயிலுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கு? அதுக்கப்புறம் எங்கள் மாமனாருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வேண்டிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க அவர் குழைக்க மாட்டார் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வேறு நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டது, அது சரியாயிடுச்சு. அவருக்கு நல்லா இட்டா வந்தார். அதுக்கப்புறம் என்ன விஷயம் முடிஞ்சது? அதுக்கப்புறம் அக்கா மருமக 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு வந்தேன், கலச அபிஷேகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வேண்டிட்டாங்க. அடுத்த கலச அபிஷேகம் வரதுக்குள்ளாரே ஒரு பையன் பிறந்துட்டான். அவங்க அந்த ஆகஸ்ட் 20க்கு ஒரு வாட்டி வந்தாங்க. ஏப்ரல் இதே மாதிரி தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்தா, மதியானத்தில் வந்தா. இப்போ தான் வர முடியுது எனக்கு, இன்னும் 10 மாதம் தான் ஆச்சு குழந்தை பிறந்து அப்படின்னு சொல்லி வந்தா. இந்த சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த குழந்தை நீங்கள் சொல்லி தான் நான் கோயிலுக்கு வந்தேன். ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தேன். எனக்கு ஒரு பையனாக பிறந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்தீங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயம் முடிஞ்சுது? அதுக்கப்புறம் வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டேன் இவர்கிட்ட. அதாவது கலச விஷயத்தை அப்போ நான் எது வேண்டிங்கன்னா அது எனக்கு நிறைவேற்றுவார்.
அப்போ வந்து வேண்டிட்டு வீடு கட்டணும் அப்படின்ட்டு சிம்பிளாக தான் வீடு அது வந்து நான் வந்து முதல்ல ஓட்டு வீடாக இருந்தது, அதை இடிச்சுட்டு பெரிய வீடாக கட்டணும் அப்படின்னு வேண்டிட்டேன். ஆனால் அவரு என்ன பண்ணாரு, அடுத்தது ஒரு இடம் தான் வாங்க வச்சாரு. நீ வந்து இடம் வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் வீட்டை கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி. சரி, அவரு முதல்ல வந்து நீங்க கேட்டு பார்த்தீங்க வீடு கட்டலாமா இல்லை இடத்த வாங்கலாமான்னு வேண்டிப்பேன். அவரா வந்து எனக்கு என்ன தேவையோ அவரா தான் செய்வாரு. நீ இது கேட்டு இதுதான் இல்லை, உனக்கு இது செஞ்சா இது கரெக்டாக இருக்குன்னு அவரவே எப்பவுமே எனக்கு அந்த அந்த கடைசி விஷயத்தை மட்டும் வந்து கலந்து. ஆகஸ்ட் 20 வந்து எல்லாருக்குமே ஒரு முடியக்கூடிய ஒரு நேரம். அது ஒரு பொண்ணு இப்போ வந்து மேலே போட்டு போனா, அவளுக்கு போன வாரம் பையன் பிறந்திருக்கான். பையன் தான் வேணும். முதல்ல கல்யாணத்துக்காக முதல் வருஷம் போட்டா, கல்யாணம் முடிஞ்சுது. போன வருஷம் வந்து புடவை போட்டா, அவளுக்கு பையன் பிறந்துட்டான் போன வாரம். அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க குழந்தை பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கலச அபிஷேகத்துக்கு வர்றவங்க எல்லாருக்குமே என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ, வீடு கட்டணுமோ, உடம்பு சரியில்லையோ, இல்லை கல்யாணம் ஆகணும், படிக்கணும், என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாமே அந்த டைம் அவங்க எல்லாருக்குமே முடியுது அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியாக தான் நீங்கள் 13 வருஷமாக தொடர்ந்து வரீங்க. நான் தவறாமல் வந்து கலந்துப்பேன். என் பையன் வந்து 10th படித்தான், ஓரளவுக்கு படிப்பான், பாஸ் பண்ணிடணும்னு வேண்டிக்கிட்டான். அவரும் 12th வரை பாஸ் பண்ணி காலேஜுக்கே கொண்டு போயிட்டார். காலேஜுக்கு போயிட்டா. சின்னவன் என்ன பண்ணுறான்? இப்போ 10th படிச்சு இப்போதான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக. அதனால் நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸில் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு படிக்கட்டாக உங்களை ஏற்றி விட்டுட்டு வராரு இந்த குளத்தூர் பாபா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கள்ளிக்குப்பம் போனாலும் அங்கேருந்தும் நீங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இங்கே இருக்கும்போது டீச்சர்ஸ் வர வச்சிருங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்க, நியூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணேன்னு. அந்த டைமில் கூட நானே சொன்னேன், நீ இப்போ வராத, எதுக்கு இப்போ வந்த, ஆப்ரேஷன் முடிச்சு. நீ இல்லை அவரை பார்க்கணும், ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கணுன்னு வந்தேன். நான் கூட திட்டினேன், எதுக்கு நீ வந்த, நல்லா ஆகட்டும், உடம்பு வந்திருக்கலாம்ல, அங்கேருந்து நினச்சாலே அவர் உங்கள் வீட்டுக்கு தேடி வருவாரேன்னு கூட நான் உனக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளோ ஆனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் உன்னுடைய கைங்கரியன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நீ சாதாரண ஒரு இதாக இருந்தால் கூட, ஏன்னா பணக்காரங்க வந்து கூட அவங்க செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் தயங்குவாங்க. ஆனால் நீ சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தால் கூட கடவுளுக்கு செய்யணும்னு சொல்லும்போது மனசார நீ வந்து செய்கிற, அவருக்கு என்ன தொண்டு வேணாலும் செய்யணும்னு நினைக்கிற. அதனால் அவருக்கும் உன் மேலே ஒரு கொஞ்சம் பிரியம் அதிகமாக இருந்ததுனால நீ கேட்குறது எல்லாமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுக்கிட்டே தான் வருது. ஒவ்வொரு வாட்டியும் நீ வேண்டுதல் வச்ச உடனே அபிஷேகம் பண்ணுற. அந்த 9 நாள் முடிஞ்ச உடனே அபிஷேகம் பண்ணுற. சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க. அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் முடிஞ்சிருக்குது. உங்களுக்கு நான் ஏன் உங்களை வந்து இப்போ வந்து விரதம் இருக்கனால அவர்கிட்ட வேண்டிப்பேன், எனக்கு இது முடிச்சு கொடுத்தா நான் 108 சுற்று 3 வாரம் வந்து சுற்றுறானு கரெக்டாக அடுத்த வாரத்தில் வந்து சுற்றணும்னு அடுத்த வாரமேன்ற மாதிரி முடிச்சு கொடுத்துருவாரு. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சுற்றுவேன், 108 சுற்றி போவேன். சரி. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் சொல்கிறதுனால இப்போ ஒவ்வொருத்தரையும் உங்களெல்லாம் நாங்கள் பேட்டி எடுக்கிறோம். அப்படி நீங்கள் 13 நிமிஷமாக வரதுனால உனக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஒன்று சொல்ல முடியுது. இன்னும் நிறைய விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. மனசில் அவரை நினைச்சாலே போதும், எவ்வளோ லாங்காக இருந்தாலும் வர வைப்பாரு. நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது முடிச்சும் வைப்பாரு. கண்டிப்பாக மனசு நம்பிக்கையோட நீங்கள் வந்து பாருங்க. நம்பிக்கை தான் எல்லாமே. நம்பிக்கையும் பொறுமையும் ஒன்றா இருக்கும்போது கண்டிப்பாக கடவுள் செய்வாருன்றதுக்கு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வாசகமும் முக்கியமானதாக அமையுது. கண்டிப்பாக உன் பையன் இப்போ வந்து காலேஜ் படிக்கிறான்னு, கண்டிப்பாக அவனுக்கும் ஒரு லைஃப் திரும்பிடும், நல்ல வேலையும் கிடைக்கும். அப்போவும் நீ வந்து சொல்ல தான் போகிறேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சு, பையனுக்கு நல்ல இடத்துல செட்டில் ஆகிட்டான், அப்புறம் நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி உன்னுடைய நான் வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷமாக உன்னை தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு படியாக நீ மேலே ஏறிட்டு வரும்போது கடவுள் கண்டிப்பாக உன் பக்கம் வந்து உனக்கு நீ கேட்குறத செய்கிறாரு அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவை மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது முடியுன்றதுக்கு நீங்களாம் ஒரு நல்ல சாட்சியாக அமைகிறீங்க. முதல் வாட்டி வரும்போது இந்த பர்ஸு காணாத போது ஒரு 1000 ரூபாய் உண்டியில் போட்டேன், உன்னால் முடிஞ்சது அது செஞ்சேன். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு விஷயங்கள் நடக்கும்போதும் உன்னால் என்ன முடியுதோ அதை நீ வந்து அவருக்கு செஞ்சுட்டே தான் வர. ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதா இருந்தால், உங்களுக்கு ஒரு பார்க்குற பாக்கியம் கிடைக்குமா இருந்தால், பக்தர்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து முடிவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக ஏற்படுத்தும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நன்றி. இந்த வீடியோ மூலிமா சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் இங்கே வர்றவங்க ஒவ்வொருத்தரும் உண்மையான பல விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் வாங்க, உங்களுக்கும் அந்த விஷயங்கள் முடியும். நீங்களும் நாளைக்கு இந்த சொல்வதெல்லாம் உண்மையில் உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம்.